அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பால் சாப்பிடணும்னு அம்மா சொல்லிருக்காங்க. ம், ஓகே, போய் பால் எடுத்துட்டு வா. ம். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன நின்னுட்டா? ஆ, என்னாச்சுமா? என்ன? அம்மா, நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன். ஏன் ரெண்டு கையையும் பின்னாடி வச்சிருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, பக்தி தான். உன் மேல உள்ள பக்தி. நான் நம்ப மாட்டேன். முதல்ல கையை வெளியிடுங்க பாப்போம். ஐயோ, பாரு அந்த கை நீட்டுங்க. பாரு ரெண்டையுமே காட்டுங்க. பாரு. சும்மா சந்தேகப்படுறல. ம், ஆசினி செல்லம், என்னையா? என்னங்க? பால் எடுத்துட்டு வா. ஆ. 2 டம்ளர் எடுத்துட்டு வா. ஓகே ஓகே. ம். ஆ, வாங்க மருமகள்களா. ம். பாத்தீங்களா, உங்க மாமனாரு என்ன பால் கொண்டு வர சொல்றாரு. இதுல என்ன அதிசயம் இருக்கு? தினம் தினம் அவர் குடிக்கிறது தானே. ஆனா இன்னைக்கு எனக்கும் சேர்த்து ஒரு டம்ளர் எடுத்துட்டு வர சொல்லிருக்காரு. எனக்கு நான் ஆசையா என் புருஷன் பால் குடுக்கறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதை விட சர்ப்ரைஸ் ஒன்னு சொல்லட்டுமா? என்னது? ஆம், இவரு இவரு என்ன ஹாசினி செல்லோன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் வாழ்க்கைய வெறுத்து தானே காட்டுக்கு ஓடுவாங்க. ஆனா என்னோட ஹிட்லர் காட்டுக்கு போய் தான் வாழ்க்கையவே புரிஞ்சிருக்காரு. 7 கண்டிஷன்ஸ போட்டு என்ன டார்ச்சர் பண்ண இவரை அந்த 7 மலையான் மாத்திட்டாரு. சும்மா மருந்து வச்ச மாதிரி ஒரே நாள்ல மாறிட்டாரு. மருந்தா? ஓ, இதுவே பேசிட்டே இருக்கும். நம்ம அப்படிலாம் சீக்கிரம் ஒர்க் அவுட் பண்ணணுமே. எடுத்துட்டு வா சீக்கிரம். இந்த சந்தோஷமான தருணத்துல பால் குடிக்கலாம். சீக்கிரம் எடுத்துட்டு வா. சோ, மச்சானுக்கு அவசரத்தை பாரு. இது இப்ப வந்துடுறேன் மச்சான். ஐயோ, விளையாட்டு பிள்ளை. ஐயோ. அவர் என்னடானா இவள செல்லோங்கிறாரு, இவ என்னடானா அவரை மச்சாங்கிறா. என்னாச்சு இவங்களுக்கு? எனக்கு அப்படியே மயக்கமே வருது. அவளை விடுக்கா. நம்ம ஏஜிக்கு என்ன ஆச்சு? அந்த கேக்குக்காரியோட சேர்ந்துட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காரு. சண்டை போட்டு கடந்தவரு எப்படி சரண்டர் ஆனாரு? ஒரே கன்ஃபியூஷனாவே இருக்கே. எனக்கு சந்தேகமாவே இருக்கு. ஏஜி முகத்துக்கு செட் ஆகாத ரியாக்ஷன்லாம் கொடுக்கறாரு. என்னமோ இதுல இருக்கு. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கும். இப்படி வர பாரு, மூஞ்செல்லாம் அஷ்டகோணமா போகுது. பால் இதுக்கு பேர் தான் வெக்கமா? எதுக்கு இந்த கரடி வெக்கம்லாம் போறது? சரி. அத்தான். ஐயே, எது அத்தானா? என்னாச்சு இவளுக்கு? என்ன ஒரு மாதிரியா பேசுறவன்? நிலைமை கட்டுக்கலங்காம போறதுக்கு முன்னாடி பாலை கொடுத்துட்டோம். நீங்க எப்படி எப்படி திடீர்னு மாறுனீங்க? எல்லாம் நீ கொடுத்த டார்ச்சரால தான். நானா? இல்ல இல்ல இல்ல, என்ன திருத்துறதுக்கு நீ முயற்சி பண்றியே அதை சொன்ன. சரி, பால் சாப்பிடுவோமா? அடியே, நான் இன்னும் மருந்தே கலக்கலையே. நீ தள்ளி போனதான் எனக்கு கலந்து கொடுக்க முடியும். இது வேற நகரவே மாட்டேங்கிறான். இங்கேயே பல்ல இழிச்சிட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க? குடுங்க. நல்ல நேரத்துக்கு இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. அப்ப குடிச்சிக்கலாம். அப்படின்னா நான் அதுக்குள்ள போய் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நீங்க நல்ல புள்ளையா மாறி என் பேச்சு கேக்குறீங்கங்கிற விஷயத்த சொல்லி கடுப்பேத்திட்டு வந்துடுறேன். சிறப்பு. போ.
அறவே கிடையாது. ஓ நான் மாறிட்டேனா? பர்ஃபெக்ஷன் எல்லாம் மாத்தவே முடியாது. இந்த ஏஜியை மாத்தணும்னு நினைச்சவங்க எல்லாம் உருமாறி போயிட்டாங்க. போன்ல பேசுறியா? பேசு, நல்ல ஆசை தீர பேசு. இனிமே உன் வாழ்க்கையில அதிகமா பேசவே முடியாது. ஏய் பிரியா, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்க, அப்படியான்னு கேக்குற? பின் என்னடி, உன் புருஷன் பால் குடுக்கறேன்னு சொன்னதுக்கு நீ எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ற? ஏய் என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? புருஷன் பொண்டாட்டிய பால் சாப்பிட சொல்றது சாதாரணமான விஷயமா? அடி போடி, கல்யாணம் ஆனதுல இருந்து என் புருஷன் தான் எனக்கு சோறாக்கி போடுறான். இவன் என்னடா பால் குடுக்கறத பல்லாக்கு தூக்குற மாதிரி பெருசா பேசுறான். ரொம்ப தூக்கமா வருது ஆசினி, நாளைக்கு பேசலாம். அட விவரம் கேட்ட விபூதி, நல்லா யோசனை பண்ணி பாரு. நாம பாலை சொம்புல குடுத்தா புருஷன் அதை 2 டம்ளர்ல ஊத்தி எப்ப தருவாரு? அப்படி வாழ்க்கையில முதலும் கடைசியுமா தர்றது ஃபர்ஸ்ட் நைட் தாண்டி. அப்போ ஒருவேளை இன்னைக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா இருக்குமோ? என்ன இருக்குமோ? அப்ப இது வரைக்கும் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலையா? இல்லடி. என்னடி இப்படி கள்ள தூக்கி போடுற? இன்னைக்குதான் உன் புருஷன் பால் தராருன்னா அப்ப இன்னைக்குதான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா? அப்படியா சொல்ற? என்ன பேச்சு, என்ன பேச்சு. குடிக்க போற பால் வாய்க்கு ஆஃப் வைக்க போது இதுல ஒட்டக பால் கிடைச்ச மாதிரி அப்படி ஒரு ஆனந்தம் இந்த கரடிக்கு. ஐயோ ஆசினி, உன் புருஷன் சாதாரண ஆள்லாம் கிடையாதுடி. ஏன் அப்படி சொல்ற? கல்யாணம் ஆகி இத்தனை மாசமும் ஒரே ரூம்குள்ள இவ்ளோ கண்ட்ரோலா இருக்காருன்னா அடேங்க அப்பா, 5 புலன்களையும் அடக்கி ஆள்ற அசகாய சூரன் தாண்டி உன் புருஷன். ரொம்ப புகழாதடி, கண்ணு பற்று போது. அவரே இன்னைக்குதான் திடீர்னு இதெல்லாம் செய்யறாரு. அப்படின்னா ரூம்குள்ள போடி. நீ ரூம்குள்ள போறதுக்குள்ள ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் முடிச்சிட்டு பழம் பூவோட ரெடியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? அப்படிதாண்டி. இந்த நேரத்துல இந்த கதையை என்கிட்ட சொல்லி என் தூக்கத்தை கெடுத்துட்டியா? நான் இப்ப பெட்ரூம்க்கு போலனா என் புருஷன் கத்துவான். உன் புருஷன் கதையை கேட்டு என் புருஷன் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவான். போன வை ஆசினி. நீதான் அனுபவம் உள்ளவ, உன்கிட்ட தான் நான் பேசணும். ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல எதுக்கு பால் குடிக்கிறாங்க? பால் குடுக்குறோம் புருஷன் கிட்ட போய் கேளு, ஏன் பால் குடுக்குறேன்னு. இவ்வளவு பேச்சு, இவ்வளவு பேச்சு, இன்னும் எவ்வளவு பேச்சு வேண்டி கிடக்குது இவளுக்கு. பேசு பேசு, அணைய போற விளக்கு பிரகாசமா எறைய தானே செய்யும். நாளைக்கு உனக்கு இருக்கு. இவ எப்போ வருவா, எப்போ பால் குடிப்பா? இவ வரதுக்குள்ள இந்த பால் தயிராயிடும் போல இருக்கே. நல்ல பால், கலந்த பால். இதை தனியா எடுத்து வச்சிரும். அந்த லூஸ் வந்த வேகத்துல ஏதாவது பண்ணி நல்ல பாலை குடிச்சிருப்பா. அப்போ நான் பண்ண பிளான் எல்லாம் வீணா போயிடும். இந்த நல்ல பாலை நானே குடிச்சிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாத கன்ஃபியூஷன்? குடிச்சிருவோம். Tomorrow is my day. இந்த ரூம்ல என்னோட குரல் மட்டும்தான் கேட்கணும். அந்த லூஸ் வாய் பொத்திக்கிட்டு இருக்கணும். அது நினைச்சாலே என் உடம்பெல்லாம் புல்லரிக்கதே. நாளைக்கு ஹாசினி எப்படி இருப்பா? மாமா, நான் திருகாணி வந்திருக்கேன், எழுந்துறீங்க மாமா.
விடிஞ்சிருச்சு. I like it. I like it. என்ன மாமா? டைம் என்னாச்சு? இவ்வளவு லேட்டாவா என்னை எழுப்பி விடுவேன்? இவ்வளவு லேட்டா என்னை எழுப்புனா நான் எப்படி ஆபீஸ்க்கு போறது? என்ன மாமா இப்படி திட்டுறீங்க? எனக்கு பயமா இருக்கு. சரி விடு. போய் நான் குளிக்கிறதுக்கு டவல் எடுத்து வை, அப்புறம் ஷூ பாலிஷ் பண்ணு, போய் டிஃபன் எடுத்து வை, ஓகேவா? சரி மாமா. இந்தாங்க மாமா குச்சி. என்னது இது? பல்லு விளக்கறதுக்கு மாமா. எங்க ஊர்ல எல்லாம் பிரஷ்க்கு பதிலா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அது நீயே வச்சுக்கோ. மாமா டிஃபன் கொண்டு வந்திருக்கேன். என்ன இன்னைக்கு டிஃபன் சப்பாத்தியா, இட்லி இல்லையா? அது என்ன மாமா, ஒல்லியாக வேணாமா? கொழுப்பு அத குறைக்கணும்ல. அடி பாவி. இந்தாங்க சாப்பிடுங்க. கொழுப்பு குறையணும்னா என்ன, உப்பு இல்லாமலையா கொடுப்பேன்? பாத்தீங்களா பாத்தீங்களா, இந்த கோபமும் குறையணும்ல, அதனாலதான் உப்பு போடல. சாப்பிடுங்க. நான் கொழுப்பு குறைச்சிருவேன், உனக்கு மட்டும் கொழுப்பு குறையவே மாட்டேங்குது. மாமா 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 இந்தாங்க சாப்பிட்டு போங்க. மாமா பை. தேங்க்யூ. மாமா மாமா ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். ஒரு நிமிஷம் போயிடாதீங்க. போயிட்டு வாங்க மாமா. போயிட்டு வரேன். மாமா மாமா காஃபி கொண்டு வந்திருக்கேன். தூங்குற நேரத்துல எதுக்கு இந்த காஃபி? தூங்கும் போதும் நீங்க சுறுசுறுப்பா இருக்கணும்ல மாமா. குடு. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கு. என்ன சும்மா அங்கேயே நின்னுட்டு இருக்கேன்? ஏதாவது பேசு. பேசாத வார்த்தை பொக்கிஷோன்னு எங்க அத்தை அருக்காணி சொல்லிருக்கு மாமா. நீ பேசவே வேணாம். நீ பேசினா இந்த மாதிரி கருத்தா தான் பேசுவேன். நீ ஒரு பாட்டு பாடு. சரி மாமா. என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான். ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊத காத்தும் அடிச்சிருச்சு. பாவி மனம் தூங்கலையே, அது ஏனோ புரியலையே. இமேஜினேஷன்ல பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கேன். நிஜத்துல நடந்தா இன்னும் எப்படி இருக்குமோ என்னமோ. ஏழுமலையானே, இது மட்டும் நடக்கணும். ஹாசினி ஒரு பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி மூலையில மட்டும் உட்காரட்டும். நான் அவளை திருப்பதிக்கு கூட்டிட்டு போய் நான் அவளுக்கு மொட்டை அடிக்க வைக்கிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நடக்கவே மாட்டேங்குதே. வந்து இந்த பாலை குடிச்சா தானே இதெல்லாம் நடக்கிறதுக்கு. எப்போ வருவா இவ? ஆனா குடிச்சா அவளோட அடவடித்தனத்துக்கும் திமிருக்கும் உடனே என் கார்டு போட்டுருவேன். ஓ சரி, போனை வச்சுட்டு போய் ஹாப்பியா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடு. இப்படியே நீ என்கிட்ட பேசிட்டே இருந்த 2 டம்ளர் பாலையும் புருஷனே குடிச்சிட்டு தூங்கிடுவாரு. வைக்கட்டா? சரிடி. ரெடி ஆயிடலாம்.
வந்துட்டா. பிரியா சொன்ன மாதிரி பூ பழம் அலங்காரம் எதுவுமே இல்ல. என்ன இவ வந்த உடனே பால் குடிப்பான்னு பார்த்தா சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கான். பால் எங்க இருக்குன்னு பாக்குறாளோ? பாலை தேடுறியா? இந்தா பாலை குடி. ஆறதுக்கு முன்னாடி குடிச்சிரு. இல்ல பூ பழம் அப்படி எதுவுமே காணுமே. பூ பழமா? என்ன ஃப்ரூட் சாலட் வேணுமா உனக்கு? என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்ல. சரி இந்த பாலை குடி. பால் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது? வேற என்ன வேணும் இவளுக்கு? பால் குடிக்கிறதுக்கு வேணா சைட் டிஷ் கேக்குறாளோ? இது பாரு, நீ இந்த பாலை குடி, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நீயே பாக்குற. அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அதுக்காக நான் எவ்வளவு காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் கரெக்டு தான். என்ன சொன்ன உன் ஃப்ரெண்டு? போங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி நடிப்பீங்களே. சரி கொடுங்க, நானே குடிக்கிறேன். இந்தா. ஐயா, ஏன் இப்படி பாக்குறான்? ஒருவேளை மருந்து மேட்டர் லீக் ஆயிடுச்சா? ஆமா, உங்க பால் எங்க? நான் குடிச்சிட்டேனே. என்னது, குடிச்சிட்டீங்களா? இந்த மாதிரி நேரத்துல நீங்க குடிச்ச டம்ளர்ல நான் குடிக்க, நான் குடிச்ச டம்ளர்ல நீங்க குடிக்க, அப்பதானே ஒரு இதுவா இருக்கும். என்ன இதுவா இருக்கும்? நான் ஓட்டம்லர்ல இருந்து எது குடிக்கணும்? என்ன ஷாக் ஆவறீங்க? அப்படி குடிச்சாதான் லவ் டெவலப் ஆகும்னு என் ஃப்ரெண்ட் சொன்னாலே. ஓ ஓகே ஓகே, அப்படியா? இன்னைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. நாளைக்கு மாத்தி மாத்தி குடிச்சிட்டு நிறைய டெவலப் பண்ணலாம். இந்தா குடி. தேங்க்ஸ். அதே நாளைக்கு, இன்னைக்கே குடிப்போம். இந்தாங்க, நீங்களே கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு தாங்க. இல்ல இல்ல, நான் இப்பதான் ஜில் தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன்னா இப்போ சூடா எதுவும் சாப்பிட முடியாதனால நீ குடிச்சுக்கோ. கொஞ்சமாவது குடிங்க. வேணாம். ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, முக்கியமான விஷயம். ஏன் குடிக்காம இருக்க? இல்ல, இன்னும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெசேஜ் பண்ணிட்டு வந்துறேன். இத ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, இது ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இல்லையா? ஷேர் பண்ணிக்க வேணாமா? தப்பிச்சுட்டே இருக்காளே, இருக்கிற கோவத்துல அப்படியே வாயிலே ஊத்துடலான்னு தோணுது. நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா மறுபடியும் என்ன குடிக்க சொன்னாலும் சொல்லுவா. நைஸா வெளியே எஸ்கேப் ஆகி அங்கிருந்து வாட்ச் பண்ணலாம். நீ ஒண்ணு பண்ணு, நீ மெசேஜ் பண்ணிட்டு நான் முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே, சீக்கிரமா வந்துருங்க. ஓகே. என்ன பண்ணது பாருங்க. என்னடா இவ பால் டம்ளரை போய் டிபியா வச்சிருக்காளேன்னு பார்த்து எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கணும். புரிஞ்சவங்க பிஸ்தா. இன்னையில இருந்து இந்த ஹாசினி ஒரு புது மனுஷி. என்னைக்கும் இல்லாம என் புருஷன் என் பேச்ச கேக்குறாரு, என் மேல பிரியமா இருக்காரு, எனக்காக அவர் கையால பாலெல்லாம் ஊத்தி கொடுக்கறாரு. ஏ
இந்த ஹாசினி நினைச்சத அடைஞ்சிட்டா.